கிராஃப்ட்ஸ் வந்து இணைந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா கிராஃப்ட்க்குமே அந்த டென்ஷன், ப்ரெஷர், படத்தை சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் மனசில் ஓடிட்டே இருக்கும். அத்தனை கிராஃப்ட்க்கும் சேர்த்து எவ்வளோ டென்ஷன் இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு இருக்கும் அப்படின்னா அவர் யாருன்னா படத்துடைய தயாரிப்பாளர் தான். அவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய படத்தின் தயாரிப்பாளர் திரு எழில் இனியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ப்ரொடியூசர் எழில் இனியன் அவர்களுக்கு லைஃப்ல மட்டும் இணையா இல்லாம இந்த படத்திலுமே வந்து இணையாக இருந்து இணை தயாரிப்பாளராக உயர்ந்திருக்கக்கூடிய திருமதி ராஜாத்தி எழில் இனியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவை சிறப்பிக்க தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ ராசா அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் அவர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மலர் கொடுத்து மகிழ்கிறார்கள். அடுத்ததாக மிகச்சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தன்னுடைய கைகளால மட்டும் ஸ்டண்ட் பண்றது இல்லாம தன்னுடைய பேச்சால் மூலமும் ஸ்டண்ட் பண்ணக்கூடிய சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துக்கு கதை எழுதி இயக்கம் கொடுத்து பாடல்கள் பார்த்தோம் அழகான வரிகளை கொடுத்து கதாநாயகனாகவும் நடித்திருக்கக்கூடிய மாஸ் ரவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அழகான ஒரு கதாநாயகி, தமிழ் கதாநாயகியை வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்ப நாளுக்கு அப்புறமா. மஞ்சுளா ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். 3 பாடல்கள் பார்த்தோம், சிறப்பா இருந்தது. படத்துடைய மியூசிக் டைரக்டர் GKV அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். GKV அருள்தேவ் 2 பேருமே இணைந்து இசையமைச்சிருக்காங்க. தற்போது GKV நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுபாஷ் மணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சிறப்பா கையாளக்கூடிய பிரியதர்ஷினி ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிலர் வந்து பேசும்போதுதான் சிரிப்பு வரும். ஆனா தன்னுடைய ஆக்டிவிட்டி மூலமாவே நம்ம எல்லாருமே வந்து சிரிக்க வைக்கக்கூடியவர், தன்னுடைய ஆட்டிடியூட் மூலமாவே நம்மளை வந்து மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஆதித்யா கதிர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துடைய தொகுப்பாளர் ராஜகுமாரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்தொகுப்பாளர் திரு ராஜ்குமாரன் அவர்கள். அடுத்ததாக படத்துல சிறப்பான டான்ஸ் வந்து பார்த்திருப்போம். ஹாப்பிசன் ஜெயராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய பைரி படத்துடைய கதாநாயகன் சையத் மஜீத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய KS மிப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தற்போது படத்துடைய தயாரிப்பாளர் திரு எழில் இனியன் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். மற்றும் எனது உரிமை மேலான அண்ணன் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள் மற்றும் நண்பர்கள், அனைத்து நடிகர்கள், டெக்னீஷியன், அனைத்து பத்திரிகையாளர், ஊடகங்கள் அனைவருக்கும் வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது படத்தின் தயாரிப்பாளர் அவர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ ராசாயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மகிழ்கிறார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள்.
பல படங்கள்ல ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்தது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல அவருடைய நடிப்பை பார்த்து நம்ம எல்லாருமே வியந்துட்டு இருக்கோம். சூப்பர் அயன் மாஸ்டர் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். அடுத்ததா ஒரு முக்கியமானவர் தான் பேச வர போறாரு. அதாவது இந்த படத்துல வந்து கதாநாயகனா நடிச்சது மட்டும் இல்லாம இயக்குனராகவும் வந்து இந்த படத்தை நமக்காக அவர் கொடுத்திருக்காரு. இவருடைய இந்த இயக்கத்தின் தாகம் அப்படின்ற அவருடைய ஷார்ட் பிலிம்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 Like 1 Comment அப்படின்ற ஒரு டெலிஃபிலிம், அதுக்கப்புறம் அன்லாக், கோவிட்ல வந்து பாதை, இங்கிருந்து அவர் ஊருக்கு வந்து தனியாவே சார் டிராவல் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அப்போ அவர் ஃபேஸ் பண்ண பல விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பல ஷார்ட் பிலிம்ஸ், டெலிஃபிலிம்ஸ் கொடுத்துட்டு அவருடைய முதல் திரைப்படமா வந்து காத்து வாக்குல ஒரு காதல் படத்தை வந்து நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய படத்துடைய இயக்குனர் ஹீரோ மாஸ் ரவி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உதிரத்தில் உதிரமாய் அகிலத்தில் இருந்து என சாமியா கேட்கும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சாமியா வந்து என்னை வழி நடத்துறாங்க, அதுக்காக தான் எமோஷனல் ஆகுது. அவங்க தான் ஆசைப்பட்டாங்க இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு. ஸோ வந்துக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற வெரி கான்ஃபிடென்ட்டில் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த ஊக்கம் தான். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எயில் இனியன். அவர் என்னுடைய அண்ணன் தான் சொல்லுவேன் நான். எனக்கு வரும்போது சாராக இருந்தார், இன்றைக்கி அண்ணனாக இருந்திருக்காரு. அண்ணி கோபிடிச்சா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே வரல. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இந்த படத்துக்கான ஒரு ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணவர் அவர். என் கலைத்துறை சார்ந்த என் உறவுகளாக நீங்கள் எல்லாரும் எங்கள் மேடைகளை எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும். ஸோ ஏன்னா வலிகளோட தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். இஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த கஷ்டம் வந்து நான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான். ஸோ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த படம் சின்னதாக ஆரம்பிக்கும் போதே ஒரு கதை லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் அடுத்துக்கடுத்து கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் என் நண்பர் தினேஷ்ன்ற ஒருத்தர் மூலம் தான் இந்த படம் வந்து குமரேசன் சார், இந்த இடத்துல இவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ஏன்னா இவர் தான் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். இவர் தான் வந்து எயில் யூனியன் என்ற அண்ணனை வந்து எனக்கு அறிமுகம் பார்த்தினார். அதில் அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எயில் யூனியன் அண்ணனை பற்றி சொன்னேன்னா, சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்னா, இந்த படம் வந்து சினிமா தெரியாத ப்ரொடியூசர் கிடையாது. அவர் சினிமாவை அணுவாக அனுபவித்து 20 வருஷத்துக்கு மேலே சினிமாவை நேசித்த ஒரு மனிதர் தான். பல பேர் முதுகுல குத்துறதுக்கு 1000 பேர் இருப்பானுங்க. ஆனால் கை பிடிச்சி முன்னாடி தூக்கி வரதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். அந்த ஒருத்தர் தான் எனக்கு அவர். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். இந்த படத்தை நான் சுமந்ததை விட நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு சுமந்தேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்துக்காக அவர் சுமந்திருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கூட செய்வார் இந்த படத்தில். ஏன்னா ஒவ்வொரு பிரேம் கூட அவருக்கு தெரியும். அவர் சினிமா தெரியாமல் அவர் வந்து அவரை அட்வொகேட்டாக இருக்காங்க. சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்னை அவ்வளோ கேள்வி கேட்பாரு, அவ்வளோ விஷயங்களை சரி பண்ண பார்ப்பாரு. ஏன்னா இந்த படம் சரியாக வரணும் ரவி, இதுக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன் படம். ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு இந்த கதை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேசிச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு அவர். அவர் இந்த படத்தை வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் படம் பண்ணலை, உணர்ந்து இந்த படத்தை வலியும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட குரு சுப்பிரமணிய சிவா சார், அவர் கூட நான் 15 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் சினிமா இடத்துல நீங்கள் நிற்கிறேன் நம்புகிறேன். அவர் வந்து எப்படின்னா எனக்கு குரு, அண்ணன் எல்லாமே அவர் தான் சொல்வேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே என்னோட முதல் ஒன் லைக் ஒன் கம்பெனி இதே ஸ்க்ரீனில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணோம். அன்றைக்கே இவர் தான் இங்கே முன்னாடி இருந்தார், இன்றைக்கி எனக்கு முன்னாடி இருக்கிற அவர் வந்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இடத்துல அவருக்கு நன்றி சொல்கிறத விட என்னுடைய ஆசான் அவர் வந்து நிறைய சினிமாவை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு 1000 பேரை ஒரு ஆளாக வந்து யானை மாதிரி பண்ணுவார். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ. இன்னைக்கு அவரை சுற்றி எத்தனை ஜாம்பவன் இருந்தாலும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவன் அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவை நேசித்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுமையாக பண்ணுவார். அதனால தான் பெரிய பெரிய ஆட்கள் அவரை தனுஷார் வரைக்கும் இன்னைக்கு வந்து அவரை நேசிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் அவர். அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் தான் இந்த படத்துக்கு முதல்ல என் கூட பயணிச்சார். என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்து இருந்தார்.
அதுக்கப்புறம் வந்துட்டதுக்கப்புறம் மெயினாக வச்சுனா சூப்பர் சுப்பராய மாஸ்டர். அவர் தான் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதுக்கு அவரும் ஒரு காரணம். ஏன்னா நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது இப்போ டிவியில் போயிட்டு இருக்கோம், எல்லாத்துலேயும் சூப்பர் சூப்பராய மாஸ்டர் சூப்பர் சூப்பராக யாரா அது எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாரு யாரா அப்படின்னு பார்க்கணும் எனக்கு தெரியாது. அப்புறம் சின்ன சின்ன ஃபைட்லாம் பார்த்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எனக்கு பெருசாக தெரியாது. ஒரு நாள் நான் வந்து கொம்பன் படம் பார்த்தேன். அந்த படத்தில் பார்க்கும்போது அவர் தான் சொல்லிட்டு போது அப்போ தான் எனக்கு அவர் மாஸ்டர் இவர் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கதை எழுதிட்டேன். நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்பில் ஒரு கதை எழுதிட்டேன். ஒரு லவ் ஸ்டோரி எழுதிட்டேன். அதில் நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான வில்லன் கேரக்டர் வேணும். படத்தில் ஒரு முதுகல் மாதிரி ஒரு கதாபாத்திரம். என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது மாஸ்டர் கிட்ட போயிட்டு சொல்றதுக்கு கேட்டேன். ஆக்சுவலாக எழுதுனது அவர் தான் சூப்பர் சூப்பராய மாஸ்டர்ன்றதை நான் ராயன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கேரக்டர் பேர் ராயன். ஸோ அவர் வந்து நான் போனவுடனே ஸோ இங்கேருந்து போகும்போது பயந்துக்கிட்டு போனேன். காலைல 10 மணிக்கு போனேன். ஈவினிங் வந்து என்னை 4 மணிக்கு தான் அனுப்பிச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பிடிச்சி போயிட்டு மாஸ்டர் மாதிரி கதை சொல்ல போனேன். அவர் கதாபாத்திரம் சொன்னேன். குழந்தை மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டு என்னை அவ்வளோ ஒரு எனக்கு சொல்லுவேன் ஆன்மீக சித்தர் அவர் மாஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அவரோட மேலே ஒரு வீட்லேயே ஒரு கோவில் இருக்குது. என்னை கூட்டு போயிட்டு சொன்னார், வா மாஸ்டர் தீனா படத்துக்கு ஏர் முருகாசை இப்படி கூட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் உன்னை கூட்டு போகிறேன். எனக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. எந்த நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. என்னை ஒரு மகன் மாதிரி தான் பார்த்து என்னை ட்ரீட் பண்ணாரு. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்டரா அவர் சொல்ல போனால் அப்புறம் மாஸ்டராக வந்தார். நான் சொன்னதை குழந்த மாதிரி நடிச்சாரு, எல்லாமே பண்ணாரு. மாஸ்டர் எந்த இதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பெற்றிருக்கேன் மாஸ்டரை. ஒரு நாளைக்கெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ்லாம் பண்ணும்போது மாஸ்டர் காஸ்டியூம் மாற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொன்ன டைலாக் இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது. அது அவர் சொன்னதை இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆழ்ந்த கலையில் மொத்தம் 64 கலை இருக்கும். இப்போ புதுசாக ஒரு கலை வந்துக்குது. என்ன சொல்லுங்க, எச்ச கலை, அது நீ தானே ஒரு அந்த டைலாக் மாஸ்டர் எழுதிட்டு அவர் எனக்கு சொன்னதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை இந்த இடத்துல மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மாஸ்டராகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிகேவி மிக்கின் அருள்தேவ் சார் 2 பேருமே சூப்பரான இசை கொடுத்துருக்காங்க. அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகு குமார், மியூசிக் டைரக்டர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜெயராஜ், அவருக்கு இந்த இடத்துல என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இந்த கிட்ட எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி நான் எல்லாரும் இந்த படத்தில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐயா வந்து மேலே வந்திருக்காரு. அவர் வந்து எனக்கு மேடையில் ஃபஸ்ட்டில் ஐயா ராசா ஐயா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை வாழ்த்த வந்த இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு இன்னைக்கு மொத்த மீடியாவுக்கும் எங்களுக்கு பிளெஸிங்காக கொடுக்கறதுக்கு ஐயா தான். ஐயா இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு காரணம் அண்ணன் ஐயா. இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பாவும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ஒரு மிகப்பெரிய உங்களெல்லாம் இந்த டிஎம்க்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு ஆயிட்டா கதீர். ஓகே தேங்க்யூ. நான் அதுக்கப்புறம் தேங்க்யூ. இயக்குனரோட இப்போ முதல் படம், அவருடைய அந்த படப்பிடிப்பு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சோம் கண்டிப்பா இயக்குனர் வந்து பல விஷயங்களை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்குவாரு. இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்லேயே ரொம்ப முக்கியமான நிகழ்வு தான் தற்போது அரங்கேற இருக்கு அப்படின்னு சொல்லணும். தடைக்கற்களே மலையானால் அந்த மலையின் மீது ஏறி வெற்றி கொடி நாட்டக்கூடியவர், கொள்கை பற்றாளர், திமுக துணை பொதுச் செயலாளர், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். காத்து வாக்கில ஒரு காதல் என்ற திரைப்படத்தின் முன்னோட்ட தகட்டை வெளியிடுகின்ற இந்த விழாவில் என்னையும் அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சகோதரர் எழில் இனியன் அவர்களே, இயக்குனர் மாஸ் ரவி அவர்களே, இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிருக்கின்ற கலைஞர்கள் மஞ்சுளா அவர்களே, ஜிகேபி அவர்களே, சூப்பர் சுப்ராயன் அவர்களே, சுபாஷ் மணியன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, இவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற ஏனைய கலைஞர்களே, வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துறையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறு வல்லுநர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கலையோடு, இலக்கியத்தோடு, சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த 90களில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது. எப்போதாவது தலைவர் கலைஞர் அவர்களோடு புதிய படங்கள்
வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு. நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும், நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் வளர்ந்திருக்கிறதா, முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா, அல்லது சிலர் செல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாதவன். ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலிலிருந்து பல்வேறு விதமான குறிப்புகளை எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்து காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும். எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். நானே கூட 8ஆம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன, பெரியார் யார், கலைஞர் யார், அண்ணா யார் என்று அறியாதவன். ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை, அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை, திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 3 முறை ஒன்றிய அமைச்சராக, அதிலே வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை, இலக்கியம், அரசியல் என்கின்ற அந்த உணர்வு தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது. ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன். இந்த முன் வெளியிட்ட தகடை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை, இலக்கியம், காதல், வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள். எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கிழவி, பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன், போர்க்களம்தான் போயிருக்கும், புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினாரே, அந்த கலைஞர் தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு, அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார். அப்படி காத்து வாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது 2 உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சினிமாவாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை, சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம். காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு. தி லாங்கஸ்ட் லவ் போயம் ஆஃப் தி லாஃப்டியஸ்ட் என்டிவர் கேன் பி கண்டென்ஸ்ட் இன் தோஸ் ஃபியூ வேர்ட்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் லவ் யூ ஃபார் எவர் என்று எலியட் சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல்களை எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் 2 விஷயம்தான். உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்து கொண்டே இருப்பேன். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபை சொல்லுவார். அது ஒரு பார்வை. ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லுவதற்கும் இருக்கிறது. கலீல் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன். லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே, உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும், அதை கேட்டு என் காதலி கண்விழித்து போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலீல் கிப்ரானில் நான் படித்திருக்கிறேன். ஆக வீரம், காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள், மாண்புகள். அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம், இன்றைக்கு இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு, இன்றைக்கு இருக்கிற மதவெறி இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணமல்ல, அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன். அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தற்போது காத்து வாக்குல ஒரு காதல் படத்துடைய இசைத்தட்டை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களுடன் படக்குழுவினர் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். காத்து வாக்குல ஒரு காதல் படத்துடைய இசை வெளியீட்டு விழா தொடர்ந்து நடக்கும். நம்ம 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா நேரம் அதிகமா போனதால மேடையில் இருக்கும் அனைவரையும் ரத்தின சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெய்லரை பார்த்தோம். முழு படம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் நம்ம ட்ரெய்லர் பாடல்கள் எப்பவுமே பாக்குறோம். ஸோ அதுலயே அவங்களுடைய ஒர்க் தெரியுது அப்படின்னும் பொழுது படத்துல எந்த அளவுக்கு சிறப்பா அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும். ஸோ அப்படி இந்த படத்துடைய எடிட்டர் திரு ராஜ்குமார் அவர்களை தற்போது பேசுமாறு அழைக்கிறோம். ஓகே. ஸோ படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு சுபாஷ் மணியன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். காத்து வாக்கில் நிறைய படம் வந்திருக்கும். இது காத்து வாக்கில் எல்லார் மனசுலேயும் ஒரு படமாக இருக்கும். மாஸ்டர் ரவி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது வெற்றி அடைய நீங்கள் தான் பார்த்துக்கணும். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஸோ நிறைய காமெடி நடிகர்கள் ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எராவா இது இருக்கு. பல பேரை நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நகைச்சுவை நடிகர்களுக்கான ஒரு வெற்றிடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குதான். ஸோ சின்ன திரையில நகைச்சுவை நடிகர்களா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே இப்போ வெள்ளித்திரையில அந்த நகைச்சுவை நடிகருக்கான இடத்தை பிடிக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயமா பார்க்க முடியுது. எப்படி சிவகார்த்திகேயன் சார் ஹீரோவானதை எல்லாருமே கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி தான் வெள்ளித்திரையில நம்ம பார்த்த நடிகர்கள் பெரிய திரையில நகைச்சுவை நடிகராக வரது பார்த்து சந்தோஷப்பட முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடங்கள்ல முதன்மையான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஆதித்யா கதிர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசுனதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக பதட்டப்பட்டே இருந்தார். அதே மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி கதிர் நான் ஒரு படம் பண்ணுறேன் ஹீரோவானவனே எனக்கு அந்த பதட்டம் இருந்தது லைட்டாக. அண்ணா என்னண்ணா அவனே சுந்தர் பாலா தம்பிக்கு ஃபோன் பண்ணி என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் போய் ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, அண்ணன் மனசை உடைச்சிட்டு இருக்காங்க, ஏன்டா அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன், அண்ணா என்னென்ன பண்ண போறீங்கன்னு. டைரக்ஷனை நான் தான் பண்ண போறேன் அப்படின்னாரு. அப்போ ஆடிஷனில் செம்ம குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. பட் ஆனால் என்னன்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது. லைனாகவும் சரி ஃபுல் கதையாகவும் சரி அவ்வளோ அழகாக சொன்னார் அண்ணா. அப்போ இவ்வளோ நாள் அவர் அது என்ன சொல்ல ஒரு ட்ரைனிங்காக நிறைய விஷயங்கள் போயிட்டு ஒரு சினிமா ஒரு நடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு தெரியும் எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நம்மள மாதிரி ஒரு வடபழனியில் போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி அடிப்படையிலேருந்து வந்த ஒரு ஆள் இந்த இடத்துக்கு இங்கே ஒரு ஹீரோவா ஒரு டைரக்டரா ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதுலேயே அவர் சக்ஸஸ் ஆயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்கே வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, வெறும் டீ மட்டும் தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆளில் இன்னைக்கு ஒரு ஹீரோவாக இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
அதனால வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆசை முயற்சினால இங்கே வந்திருக்காங்க. மாஸ் ரவி அண்ணா வந்து நான் ஹீரோவா எப்போ பார்த்தேன் அப்படின்னா, அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா வந்து கதிர், நான் வந்து சும்மா வந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கல. எங்கள் அம்மா வந்து இறக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா, நீ ஜெயிப்பப்பா. அம்மா அதை வந்து பார்ப்பானா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க. அதனால தான் இந்த படத்தை நான் கையில் எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அங்கே ஒரு ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சார். ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லாக நான் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறேன். இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ண எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு, பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதை விட என்னன்னா, முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் யாருக்குன்னா ப்ரொடியூசர் சாருக்கு. ஏன்னா வந்து இப்போ எடுத்த உடனே என்னன்னா, நார்மலாக ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்க ப்ரொடியூசரே எடுத்தோன்னே வந்து நம்ம இவரு போகலாமா அவரு போகலாமா அவரை போகலாம் அப்படின்னு இருக்கும்போது, புதுசாக ஒரு பையன் டேலண்டோட வரான், இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ் ரவி அண்ணாக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னா, இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி அடையணும், எல்லார் மனசுலையும் போய் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது தான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. மாஸ்டர் வந்து அங்கே நாங்கள் காஃபி குடிக்கும்போது அவ்வளோ பேசிட்டு இருந்தார். அது இப்போ இங்கே என்னென்ன பேச போகிறாருன்னு தெரியல. அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி, இங்கே இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் போய் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோவில் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ புறநானூறு அகநானூறு அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்தா மாதிரி இருந்தது ஒரு காலவர். அவ்வளோ அழகாக மாஸ்டர் பேசுகிறாரு. எல்லாரோட பிளெஸிங், நீங்கள் எல்லாருமே பெரியவங்க, இவங்க எல்லாரோட பிளெஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும், நல்லா போகணும், மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்துடைய இசையமைப்பாளர் திரு ஜிகேவி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மியூசிக் கம்போசிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அது ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நாங்களே தான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தோம், சாங்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லரு எல்லாமே. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஆடியன்ஸோடு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எலினியன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மாஸ் ரவி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் தான், நான் தேனிசை திண்டல் தேவா சார் வந்து ஆக்சுவலி பாட்டு பாடியிருக்காரு. அந்த சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரொடியூசர் சார்கிட்ட எல்லாமே கேட்கும்போது, நானும் ரவி சாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த சாங் யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு, தேவா சார் மாதிரி ஒருத்தர் பாடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டோம். எதுக்கு அவரை மாதிரியே நீங்கள் அவரே பாடுவீங்க அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ பெரிய லட்சன் கூட ஒர்க் பண்ணது. அதே மாதிரி சைந்தவி மேமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அருள்தேவ் அண்ணனுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச்னா. ஏன்னா என்னோடய சீனியர் அவரும் என் கூட சேர்ந்து இதில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, அந்த மெலோடி சாங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஒரு பாட்டு பார்த்தோம் நம்ம எல்லாரும், சிங்கிளாக இருந்தால் சிங்கம், காதல் பண்ண அசிங்கம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க, டான்ஸ் ஆடிருக்காங்க, லிரிக்ஸ் வரை எழுதியிருக்காங்க. நீங்களாம் 90s கிட்ஸ் தானே? இப்போலாம் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்குலாம் கல்யாணமே நடக்காது, உஷாராக இருந்துக்கோங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இந்த படத்துடைய டான்ஸ் மாஸ்டர் ஹாப்பி சன் ஜெயராஜ் அவர்களே பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வந்து வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம அண்ணன் ரவி அண்ணனுக்கும், அதுக்கப்புறம் குமரேசன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து அந்த சிங்கிளாக இருந்தாலும் சிங்கம் மச்சான், அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அது வந்து தேவா சார் வந்து பாடியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் பண்ண சாங்கு நான் வந்து நடனம் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரில் எடுக்கப்பட்ட சாங் தான். ஒரு சிங்கிள் நைட்டில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சீக்வன்ஸ் அது இதுன்னு நிறைய இருந்தது. பட் இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்புனாலையும் அந்த சாங் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு. அந்த சாங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண கதிர் அண்ணன்லேருந்து தங்கதுர் அண்ணன்லேருந்து எல்லாருமே எனக்கு வந்து நிறையவே வந்து
கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் அன்னைக்கு ஒரு நாள்ல நடந்து நல்லபடியா முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த படம் வந்து நல்லபடியா வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். லைக் உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒன்று வந்து பொலைட்டா இருக்குன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லவுடா இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஸோ அடுத்து இங்கே வந்து பேச போறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையுமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான். அதாவது தனக்கு கொடுக்குற கேரக்டர் எதுவாக இருந்தாலும் தி பெஸ்ட் எவ்ரி டைம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது அப்படியே ரொம்ப அசால்ட்டாக அவங்க லைட்டாக கொடுக்குற மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு சூப்பராக நடிக்கக்கூடிய பிரியதர்ஷினி ராஜ்குமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் நடிக்கும். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ காத்து வாக்கில் ஒரு காதல், என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அண்ட் மோஸ்ட்லி என்னோட இப்போ ஐ வில் சே மை டியர் ஃப்ரெண்ட் மாஸ் ரவிக்கு தான் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு கிடைச்சது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தேங்க்யூ. ஐ விஷ் யூ கிரேட் சக்ஸஸ். நான் இந்த படம் வந்து பல வருஷமா வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ். நான் ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கால் வரும்போது, மாஸ் ரவி கிட்ட இருந்து கால் வரும்போது, என்ன இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ், நீங்க என்ன விதவிதமான சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு நார்த் மெட்ராஸ் மதரா காஸ்ட் பண்ணறதுக்கு யூனோ தாட் ப்ராசஸே எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட். ஆனால் ஒரு ஹிந்திக்காரிய சாரி டு சே ஒரு ஹிந்திக்காரிய நார்த் மெட்ராஸ் மாமா பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். சின்ன ரோல் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி. பிகாஸ் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தட் ஐ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் தீஸ் கேரக்டர்ஸ். தேங்க்யூ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு இப்போ தெரியுது எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்ஷன் பேக்ட், ஒரு த்ரில்லரா இந்த படம் இருக்க போகுது. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ட்ராக், ஒரு த்ரில்லர் ட்ராக், ஆல்சோ ஒரு ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸாக இருக்க போது நான் நினைச்சிட்டு இருக்கேன். தட்ஸ் வாட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங். ஸோ ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெய்னரா இருக்க போது. யூ ஹர்ட் த பியூட்டிஃபுல் மியூசிக். சீரியஸ்லி சார், ஐ லவ் த மியூசிக் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பா ஹிட் ஆகும் நான் ரொம்பவே நம்புறேன். எனக்கே வந்துட்டு அங்க கேட்கும் போது அப்படியே டான்ஸ் ஆடிட்டு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ God bless you and everybody here, all the artists, technicians, அவங்க ஹார்ட் அண்ட் சோலை போட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ், ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வி ஆர் ஹோப்பிங் தட் மாஸ் ரவி அண்ட் எழில் சார் வில் கீப் கண்டினியூயிங் டு பிரிங் கிரேட் ஃபில்ம்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ அகேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ மேம். காத்து வாக்குல ஒரு காதல் படத்துடைய கதாநாயகி மஞ்சுளா ராஜா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம், நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. சென்னை ப்ரொடக்ஷன் சார், எழிலழகன் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் ரவி சார், என்னோட மாஸ்டருக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படின்னா என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஃப்ரேமில் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கே அது அவர் சொல்லிட்டே இருப்பார் சில விஷயங்கள்லாம், இது நல்லா வரும் நீங்கள் இப்படி பண்ணுங்கன்ட்டு. பட் அப்போ எனக்கு அந்தளவுக்கு தெரியல எப்படி இருக்குமோன்ட்டு. ஸோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ரியலி ஐ எம் ஃபீல் ஸோ லக்கி. இந்த படத்தில் நான் பண்ணதான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவியும். பிகாஸ் ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ தென் வந்து ஆப்சாரி அந்த மாதிரி நல்லா இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும். தென் லவ் ஆக்ஷனாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா, ப்ரெஸ், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும்.
ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மஞ்சுளா, வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச இருக்காரு. இவருடைய அந்த ஸ்டண்ட் எல்லாம் பார்த்து, எக்கச்சக்கமான படங்கள்லாம் அவர் ஸ்டண்ட் பார்த்து நம்ம எல்லாம் மிரண்டு இருக்கோம் பயங்கரமா. அப்புறம் அவருடைய நடிப்பை பார்த்து பயங்கரமா நடிக்கிறாரு, செம்மையா இருக்கே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சாற்றலை பார்த்து எங்க டீமே செம்ம ஆச்சரியம். ஏன்னா 10 மணி நம்ம சொல்லியிருந்தோம், கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு தலைவர் 2 மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது ஆன்மீகமா இருக்கட்டும், பொது அறிவா இருக்கட்டும், அவர் கேட்குற கேள்விக்கு வந்து எங்களால பதிலே சொல்ல முடியல. அப்புறம் அவரால் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி வித்தியாசமா யோசிச்சிருப்பார் அவரு. அப்படி இப்படி ஒரு பேச்சாற்றல் வந்து எப்பத்துல இருந்துன்னு எங்களுக்கு தெரியல மாஸ்டர், ஆச்சரியமா இருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து உங்க முன்னாடி உரை நிகழ்த்த இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம், ஒரு இண்டஸ்ட்ரியில 10-15 வருஷம் நம்ம நிலைச்சு நிக்கிறதே பெரிய விஷயம் போது சக்சஸ்ஃபுல்லா 50 இயர்ஸ் வந்து மாஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதுக்காக. ஸோ காத்து வாக்குல ஒரு காதல் படத்துல ஸ்டண்ட் பண்ணது மட்டும் இல்லாம வில்லன் கேரக்டர்லயுமே வந்து சூப்பரா பிளே பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம முன்னாடி பேச வர இருக்காரு. சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கைத்தலை நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி கத்திடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பனை கடிதேகும் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தள வயிறானை உத்தமை புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனை முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சேது போது செய்து அதிதிரா அத்துயர் அதுகோடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. இது எந்த பாட்டுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது திருப்புகழ். ஏன் திருப்புகழை சொன்னேன்னா, இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகழை சொன்னேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன். முதல் ஃபைட் எடுக்கும் போது முதல் படத்து முதல் ஹீரோ நான் தான் மாஸ்டர். அவங்களெல்லாம் உயர்த்தும் போட இந்த படத்துக்கு நான் மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஒரு இயக்குனர், நடிகர், அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன். என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்நிலையில் இருக்கிறாங்க, இவரும் உயர்நிலைக்கு வந்துருவார். ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்க இருந்து வருது பாருங்களா, பாராளுமன்ற உறுப்பினர் நமது MP ராஜா அவர்களே வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து பண்ணிட்டார். முதல் வாழ்த்து திருப்புகழ், 2வது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மூணு விஷயத்துல சொல்றேன் உங்களுக்கு. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? 2வது, இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? இந்த கடலுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? உங்களால் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியது, மலையை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது காத்து வாக்குல ஒரு காதல். காத்து இருந்தா தான் வாழ முடியும். இந்த உடம்பு நீங்க நம்ம லவ் பண்ணணும்னு சொல்றாரு பட்டினத்தார். ஊற்றை சரீரத்தை ஆபாச கொட்டியலை ஊன் பொதிந்த பீத்தல் துருத்தியை சோரிடும் தோற்பையை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரிந்து விட்டேன் கட்சி ஏகமனை. அப்ப இந்த உடம்ப நம்ம லவ் பண்ணணும். ஏன்னா காற்று இருக்கணும். காற்று இருந்தாதான். நான் ஒரு வாக்கியம் எழுதினேன். அதாவது இது பேரு நாசி, அதாவது வாசி யோசி நாசியில் வாசின்னு எழுதிட்டேன். பெரிய சாமியார் படிச்சு பார்த்தாங்க, பெரிய மகான் எழுதுன்ட்டு. அப்புறம் நிறைய பேர் தேடிட்டு வராங்க, சார் நான் சினிமாக்காரன் சார் அப்படின்னு. இப்போ மேடம் கூட சொன்னாங்க, அது போல ஃபைட் மாஸ்டர் இப்பெல்லாம் பேசுறாரு, ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ராமாயணம் எழுத்துட்டு வான்மீகி போற வரங்களை கொள்ளடிச்சவர் கடற்கொள்ளையன் ஒரு ராமாயணத்தை தந்தார். 12 ஆழ்வார்ல ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போறவங்கள கொள்ளைச்சு கோயில் கட்டினார். இப்போ கோயில் கட்டி கொள்ளைச்சு எடுக்கிறானுங்க. அவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். குலம் தரும் செல்வம் தரும் அடியா படுந்துயர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அழைக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா என்ற நாமம் சொன்னார் திருமங்கை ஆழ்வார். அதாவது என்னன்னா,
நான் ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுறார் படிக்கணும் நிறைய. அதாவது வீடு கட்டும் போது படி வச்சுது, படிச்சாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். உங்களை ஒரு விஷயம் கேட்கறாங்களா, படிச்சவன் சிறந்தவனா, ஒரு நாட்டை ஆளக்கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க? இல்ல, படிச்சவர் சிறந்தவரா, ஒரு நாட்டை ஆள்றவர் சிறந்தவரா? இப்ப எல்லாரும் பசியா இருக்கிறோம், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்கம் வேணும் இல்ல? எப்படி படிச்சோம் நீ சொல்ற, அது விளக்கம் வேணும் இல்ல? அது சொல்றேன், வேக சொல்ல பாருங்களா. மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தேசம் என்று சிறப்பு, கட்டோனுக்கு சென்ற இடெல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகம் ஃபுல்லா தெரியும், இந்த நாட்டில் ஆடுற ராஜாவுக்கு தெரியாது. புரியுங்களா? எதுக்காக சொல்றேன்னா, நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அப்ப ரவி சொன்னாரு தாய்க்காக, அது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்கள. நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கொண்டானின் துண்ணீர் கேளீர் இல்லை, உண்மை வாழ்ந்த புதர்களை சார்ந்த செல்லும் இல்லை, ஈன்றாலோல் என்ன கடவுளும் இல்லை. ஒரு தாயில்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாதுன்ட்டாரு. அப்ப எதுக்காக சொல்றோம், வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமே கண்ணாயினர். இதுதான் நல்ல வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். நீதி வெண்பாளர் இந்த பாட்டு. இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரவி கிட்ட வந்து கதை சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட, கதை நல்லதா இருக்குது, இந்த படம் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன். நான் தான் ஹீரோ மாஸ்டர், முதல்ல சொல்லிருக்கலாமா, சொல்லிடக்கூடாதா? அப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சமா கத்துக்கிட்டா போதும், மாஸ்டருங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் தெரிஞ்ச பைத்தியக்காரன் ஆயிடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லாம் என்ன நம்ம ஒருத்தர் கத்துக்கிறது. அதுபோல ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புட்டிசர் இருக்கிறாருல, ரொம்ப தங்கமானவர். ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையை அவர் தான் செய்வார், கூட இருந்துக்கிட்டு. எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்து எனக்கு போற வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் புட்டிசர் சொல்லிட்டு போயிடலாம் இல்ல, ஏன்னா அது மேல ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே. எப்போ நீங்க கலையை ரசிக்கிறீங்களா, வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. நீங்க ரசிக்கணும். அது எப்போதும் பாருங்களேன், எதை நீங்க ரசிக்க உயர்த்த போவோம். அதை நீங்க நேசிக்கலன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஃபீல்டு நான் இருக்கிறேன் பாருங்களேன். நான் மாஸ்டர் இருக்கிறேன், என்கிட்ட வந்தவங்க நான் நிறைய மாஸ்டர். அதே போல பாத்தீங்கன்னா நான் மாஸ்டர், என் 2 பசங்களும் மாஸ்டர், என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க, நான் பெரிய மாஸ்டர், அவர் சின்ன மாஸ்டர், ஒரு மரியாதை தான். அதனால என்ன, படம் பாத்தீங்க, சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா போட்டுக்கிறாரு. இப்போ இது இசை விழா தானே. இசைக்கு தமிழ்ல என்ன இருந்ததுங்களா, என்ன அர்த்தம்? இசைனா புகழ்னு அர்த்தம். புகழ்னா இசை. அதனால்தான் வள்ளுவர் வந்து இசை பத்தி எழுதல. உலகத்தில் சிறந்த இசை 2 இசைன்னு சொல்றாரு. குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு எழுதுகிறார். இசை என்றால் புகழ். அப்புறம் புகழ் என்ற உச்சிக்கு நீங்க வருவீங்களா, வர மாட்டீங்களா? எப்போது என்னங்களா, இப்ப நான் சொன்னேன் இல்ல, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? ஒருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க. அடுத்து கடலை காட்டிலும் பெரியது எது? காதல். அடுத்து மலை காட்டிலும் பெரியது எது? அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா? காலத்தினால் செய்நின்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரியது. ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றியை நீ மறக்காம இருந்தா உலகத்தை காட்டிலும் பெரியது. கடலோட பெரியது எது? பைந்தூக்கார் செய்த உதவி நைந்தூக்கின் நன்மை கடலினும் பெரியது. மலையோட பெரியது எது? நிலையில் அடையின் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால என்ன, படம் வந்து வடச்சண்டை கதை. வடச்சண்டை கதை வடச்சண்டை மாசத்தை வந்தாரு. அதனால என்ன, எல்லாம் நல்ல உழைப்பாளி, நல்லா பண்றாங்க. முதல்ல என்ன, நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசா எடுத்து, அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்க கோபத்தில் திட்டிருப்போம். அப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம். அதனால என்னன்னா, ஒரு படம் வெற்றி பெறதுக்கு முதல்ல என்ன கேட்கலாம், நேரம் நல்லா இருக்கணும்,
அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும். அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த படம் வெற்றியை பெறும் என்பதை கூறிய நம்முடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். ஓகே, அடுத்ததா ஒரு முக்கியமானவர் தான் பேச வர இருக்காரு. பொதுவாக அந்த சினிமா வந்து ரிலீஸ் டைம்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். அதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி சின்ன படங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஓரளவுக்கு இந்த மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய படங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அந்த படத்தை எடுக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பல முறை முன் வந்து அந்த படத்தை வந்து தன்னுடைய தோளில் தாங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் வந்து ஜெனிஸை பார்க்க முடியுது. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. தற்போது உரையாட அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர் மாஸ் ரவி அவங்க வந்து ஸ்கெட்ச்னு ஒரு படத்தில் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி. இந்த பயணம் அவர் அழகாக நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மெருகேற்றிட்டு அவர் சொன்னார், இஷ்டப்பட்டு பண்ணேன், கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பண்ணேன்னு சொல்கிறதே ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஒரு வைப் தான். அப்படி இஷ்டப்பட்டு பண்ணதுனால அவரோட நம்பிக்கைக்கு விடாமுயற்சிக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடச்சி அவரும் முழுமையாக ஈடுபாட்டோடு தன்னை ஈடுபடுத்திட்டு இதை கொண்டு வந்திருப்பாங்கன்றது இந்த படத்தோட முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் அவர் இருப்பாருன்றதை எதிர்பார்க்குற டைமில் அதை உடைச்சிட்டு எப்படி காதல் காட்சிகள்லையும் சரி அந்த படத்தை வந்து ஒரு லவ் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே காட்டுது. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயரையும் இந்த டீமில் உழைச்ச எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன். இந்த தயாரிப்பாளர் கண்டிப்பாக அடுத்த படத்தை இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். இந்த குழுவில் பயணித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வந்து வாழ்த்திய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி, தயாரிப்பாளருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எங்களோட குழு வந்து எங்களோட இந்த படத்திற்கு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் வணிக ரீதியாக எந்த உதவியும் பண்ண தயாராக இருக்கும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். காத்து வாக்கில் ஒரு காதல் படத்தை வாழ்த்து வந்திருக்கும் பைரி படத்துடைய கதாநாயகன் சையத் மஜீத் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது இன்னைக்கு வந்து நான் என்னோட நண்பனுக்காக வந்திருக்கேன். ஸோ என்ன நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது எவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குமோ, என் மனசு வந்து எவ்வளோ குளிர்ந்து போகுமோ, ஸோ அது மாதிரியான ஒரு மனநிலையில் நான் இப்போ இருக்கேன் நான். ஸோ அது என்னோட நண்பன் மாஸ் ரவியை பார்த்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ மேடையில் இருக்கக்கூடிய பேசி சென்ற ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுக்கும் சுப்பிரமணிய சிவா சார் அவர்களுக்கும் என் தயாரிப்பாளர் எழில் சார் அவர்களுக்கும் அவருடைய கோ ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும், ஸோ மற்றபடி இசையமைப்பாளர் சூப்பர் மாஸ்டர் அவர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப முக்கியமான நாளாக என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருந்ததோ, ஸோ அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நாளாக வந்து நான் ரவிக்கு இந்த நாள் அமையணும்னு சொல்லி நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு பிக் டே. ஸோ ரவி வந்து எப்பயுமே வந்து ஒரு தனி ஆளாக போராடிட்டு இருக்கக்கூடிய ரவியாக தான் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஸோ ரவி வந்து எல்லா காலகட்டத்திலையுமே வந்து அவரோட சின்ன சின்ன முயற்சியை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஓய்வா நான் வந்து சினிமாவில் நான் சும்மா இருக்கேன் பிரதருங்கிற எந்த மனநிலையுமே அவர் நான் பார்த்ததே இல்லை. எப்போ நான் மீட் பண்ணாலும் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவர் ரவியை தெரியும். ஸோ எப்போ மீட் பண்ணாலும் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த முயற்சியில் வந்து என்னை ஃபோன் போட்டு நான் எங்களை நேராக மீட் பண்ணி என்னை வந்து பாராட்டாமல் சொல்லாமல் பேசாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான மனநிலை உள்ள ஒரு நண்பன். ஸோ அவரோட வெற்றியை நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன். இந்த காத்து வாக்கில் ஒரு காதல் இந்த படம் வந்து அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சிறந்த படமாக சிறந்த வாழ்க்கையை அமையணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பைரியை இந்த வருஷத்தின் ரொம்ப முக்கியமாக படமாக மாற்றிய பத்திரிகை, ஊடகம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச இருக்காரு. ஸோ நல்ல கமர்ஷியல் படங்கள் அந்த டைமில் வேறு மாதிரி படங்கள் வரும். இவருடைய படம் வந்தோடனே அது கொஞ்சம் அப்படியே ரூட்டை மாற்றும் அப்படின்ற மாதிரியான படங்கள் வந்து நம்ம கொடுத்தாரு. திருடா திருடி, பொறி, யோகி, சீடன், இந்த மாதிரி பல படங்கள். நடிகர் தனுஷுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். புத்தகங்களை அதிகமாக படிக்கக்கூடியவர், நேசிப்பவர். இப்போ பல வெற்றி படங்கள்ல ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் தற்போது பேசுவாளர்கள். இதுல கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சுப்பிரமணியம் சிவா சார் கூட ஒரு 10 வருஷத்துக்கும் மேல இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இயக்குனர் மாஸ் ரவி. ஸோ அவரை பத்தியும் படத்தை பத்தியும் சார் இப்போ பேசுவாங்க. வந்திருக்கின்ற அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். சுகரும் ப்ரெஷரும் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த 1 மணிக்கு மேலே இப்படிலாம் ஒரு விழாவை நடத்துறது கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலை தான். நாங்களே வந்து சினிமா ஷூட்டிங் அப்போ 1 மணிக்கு மேலே வித்தவுட் பிரேக் போச்சுன்னா
யார் யாரெல்லாம் சுகர் இருக்குப்பா எப்பா தயவுசெய்து போய் சாப்பிட்டு வந்துருங்கப்பான்னுவோம். ஏன்னா மயக்கம் ஆகிடுச்சு விழுந்துட்டான்னு வச்சுங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டாலேன்றதால. அதனால் இந்த மாதிரி நேரங்களை உடனே முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் மாஸ் ரவி வந்து என்னுடைய அன்பு தம்பி, அவர் சொன்ன மாதிரி அன்பு தம்பி. இந்த காத்து வாக்கல காதல் படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. சாலிகிராமம், கோடம்பாக்கம், வட சென்னை ரோடுகளில் நம்ம எப்படியாவது வந்துட மாட்டோமா அப்படின்னு இந்த திரைத்துறைக்காக தன் வயதையும் தன்னுடைய இளமையையும் எல்லாத்தையும் இழந்து அலைஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு 20 வருடமாக சாலிகிராமம் ரோட்டில் அதே நிலையில் நடந்து போயிட்டு இருக்கிறவங்களாம் நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள இந்த கலைத்துறை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துடும்ன்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் என்னென்னா, இப்போ நம்ம மாஸ் ரவியும் பல இடங்களுக்கு அவர் போய் பார்த்தவர் தான் சினிமாவை. கூட்டத்தில் கும்பலில் ஒருத்தவனா நிற்க வச்சுருவாங்க, அவ்வளோதான். சரி, இதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அவரே ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த படத்தில் பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. அந்த இடத்தை அடையிறது இருக்குல்ல, அது ஒரு வரம். அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. பல சினிமா ஜாம்பவான்கள் அந்த முடிவை எடுத்திருக்காங்க. உலகத்தில் சார்லி சாப்ளின்லேருந்து, நம்ம எம்ஜிஆர்லேருந்து, பார்த்திபன், பாக்யராஜ், பாண்டியராஜ், அடுத்து சில்வஸ்டர் ஸ்டாலன், உலகத்தையே வந்து 5 படங்களில் முன்னாடி புருஸ்லி, இவங்க எல்லாமே அவங்களுக்கான கதைகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடித்து உலகத்தினுடைய உச்சத்துக்கு போனவங்க தான். புருஸ்லிலாம், சில்வஸ்டர் ஸ்டாலின், ராக்கின்னு ஒரு படம், அவருக்கே அவர் கதை எழுதி பண்ணிக்கிட்டு தான் அது. சார்லி, இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதங்களை வரமாக பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி ஒரு அடைகான முடிவை எடுத்த மாஸ் ரவியை நான் வந்து முதல்ல பாராட்டுறேன். அடுத்தது அதை நம்பி தயாரித்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பரை நான் பாராட்டுறேன். அடுத்தது இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகப்பெரிய நிலையில் வரணும்னு நான் வாழ்த்துறேன். அடுத்த டெக்னீஷியன்ஸ், நல்லா அந்த கடைசியாக போட்ட அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த காதலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. அவர் மத்திய அமைச்சர் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சொன்ன மாதிரி புறநானூறு அகநானூறுலேருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு மாபெரும், அதாவது 3 அறம் பொருள் இன்பம். இன்பம்ன்றது தான் காதல். அறத்தோடு பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலமாக ஒரு இன்பம் வரணும், காமத்துப்பால். அது காதல் சார்ந்தது தான். அதனால் நீங்கள் வந்து காதலை இல்லாமல் இந்த உலகத்தை பிரிச்செடுக்க முடியாது தான். கடவுளுடைய காதல் எத்தனை இருக்குது. சூஃபியினுடைய காதல், சூஃபி ஆட்கள்லாம் தன்னை காதலியாக நினைத்து கொண்டு கடவுளை காதலிப்பாங்க. அதான் சூஃபியினுடைய பாடல், சூஃபி காதல்கள். அடுத்தது பிராண காதல்கள், எல்லாம் காதலை நம்பி தான் இருக்குது. ஆனால் அது கரெக்டான வயசில் வந்தால் உங்களுக்கு நல்லது, கரெக்ட் இல்லாத வயசில் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா மனநோய், அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அதான் காதலுடைய ஆபத்து. அதனால் நீங்கள் காதல் பண்ணுங்க, அதை பாசமாக்கணும் அல்லது அன்பாக்கணும். ஒரு நாயின் மீதோ பூனை மீதோ வந்தால் அன்பு, அக்கா தங்கச்சி மேலே வந்தால் பாசம், ஒரு பெண்ணின் மீது வந்தால் காதல். அப்போ அந்த பெண்ணின் மீது எந்த வயதில் உங்களுக்கு காதல் வரணுன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் காதலை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். அந்த காதலுக்கு மிக ஆபத்தானது கண்கள். கண்களை ஒருவன் சரியாக பயன்படுத்தலைன்னா அவன் ஆபத்தில் மாட்டிக்குவான். நம்ம உறுப்புகள்லேயே ரொம்ப மோசமான உறுப்பு வந்து 5 உறுப்பில் கண் தான் மிக ஆபத்தானது. நிலாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பார் அவர். நிலாவுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ தரும், 5 கோடி கிலோமீட்டரில் இருக்கிற சூரியனை பார்த்து சன்ரைஸை இவர் ரசிப்பார். கண்ணு மகா ஆபத்தானது. கண்ணை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்தது சிறப்பு சொற்பொழிவு, அதாவது அருள் ஒரு சிறப்புரை மாதிரி மாஸ்டர். உண்மையிலுமே வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபைட்டுக்கெல்லாம் அவர் தான் குரு. டெக்னிக்கலாக நம்ம சூப்பராக மாஸ்டர் இன்னை வரைக்கும் அதே ஒரு உற்சாகத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த துறையை தேர்ந்தெடுத்து ஞானத்தின் வழியை நம்மளுக்கு சொல்கிறாரு பாருங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை நம்ம, அதாவது கடவுளுடைய இது வந்து அறிவுக்கு எவ்வளோ சரியாக வருதுன்னு தெரியாது, ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும்.
கடவுள் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் மூட நம்பிக்கை தான் நம்பணும். ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம். அதில் எது சரியோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். மிகச்சிறந்த ஒரு பாடலோட ஆரம்பித்தார் திருப்புகழில். அருணகிரிநாதனுடைய மாபெரும் பாடல் அது. மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் மத்திய அமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மாஸ்டர் ரவி இன்னும் பல உயரங்கள் போகணும் வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்து இவ்வளோ பொறுமையாக இருந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். படத்துடைய முக்கியமான சில பேர் மேலே இருக்காங்க, ஆனால் படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து கீழே உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுமே வந்து தற்போது மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பதுக்கான தருணம் இது. படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம். காத்து வாக்குல ஒரு காதல் படத்துடைய இசை வெளியீட்டு விழாக்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ண உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை பத்தி மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அண்ட் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.